ஜாதி மாறி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் விதிகளை சமநிலையில் இருந்து மேலேயோ கீழேயோ கொண்டு போகக்கூடிய ஆற்றல் பெற்றவைன்னு சொல்லலாம். அதாவது ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, இருக்கிறது ஆம்பளை ஒன்று பொம்பளை, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஞானத்தை தருபவன் ராகு. அதனால் அவனுக்கு ஞானக்காரகன் என்று பெயர். எதுவும் பார்க்காத, மொழியை பார்க்காத, ஆனா பொண்ணா மட்டும் பாரு, வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற கோட்டில் நிற்கிறவன் தான் ராகு. அதனால் அவன் சொல்லுவது ஒன்று உயர்ந்ததாகவும் இருக்கலாம், அல்லது அவனுடைய கருத்து தாழ்ந்ததாகவும் இருக்கலாம். அதனால் அவன் ஜாதி மதத்தை கடந்து பயணிப்பதற்கு தைரியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் 7ஆம் இடத்திலே ராகு, கணவன் ஸ்தானத்திலே ராகு, மனைவி ஸ்தானத்திலே ராகு இருப்பவர்கள் ஜாதி மதத்தை கடந்து திருமணம் செய்வதற்கு தயாராகிறார்கள். அதனால் அவர்கள் அதை செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்லலாம்.